ஒரு சின்ன எதுனாலும் பங்களாவில சாரி சாரின்னு சொல்லுவீங்க. ஓங்கறீங்களே, சாரி கிடையாதா? அது ராஜசேகர் எம்டியோட பங்களா. இது சாதாரண ராஜசேகரனுடைய வீடு. அதை ஒதுக்காதீங்க, அது எனக்கு. பங்களாவில இதை நான் சாப்பிட்டா எச்சல்னு சொல்லுவீங்க. இங்க அமிர்தமா எனக்கு கிடைக்கிறதே இதுதானே. என்னங்க, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்பேன். அதுக்கும் நீங்க சரின்னு தான் சொல்லணும். இந்த வீட்டுக்கு வந்தாதான் உன் காரியத்தை எல்லாம் சாதிச்சுக்குவியே. சொல்லு. நான் எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருக்கணும். எப்ப என்ன விட்டு விலகி இருந்தேன்? சதா பக்கத்துல தானே இருக்க. அது இல்லைங்க, நான் இறந்ததுக்கு அப்புறமும். நீ என்ன சொல்ற? ஆமாங்க, நான் இறந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு வெளியே எங்கேயோ கொண்டு போய் என்ன புதைச்சிடாதீங்க. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கிற இந்த வீட்டுக்கு பக்கத்திலே என்ன புதைச்சிருங்க. அப்பதான் உங்க பக்கத்திலே இருக்கிற ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்கும். பைத்தியக்காரி, நான் முந்திக்கிறனோ இல்ல நீ முந்திக்கிறியோ? நடக்கிற காரியத்தை யார் தடுத்து நிறுத்த முடியும்? இப்ப நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுது, அதை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. செல்லம், அங்க என்னடி பண்ற? என்ன ஆச்சு உனக்கு? வாங்கண்ணே. என்ன திடீர்னு? நீ என் கூட வா. எங்கண்ணே? நீ ஒரு வேலைக்கார பொண்ணை கூட்டிட்டு வந்தியே. ஆமா, செல்லம் இன்னசென்ட் கேர்ள், வேலையெல்லாம் சுத்தமா இருக்குமே. வாடாண்ணா. இதுக்கு காரணம் யாரடி? சொல்லு. நீ இந்த நிலைமையில இருந்தா அந்த அவமானம் உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களுக்கும் தான். ஏய், என்கிட்ட மட்டும் சொல்ல, நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னங்க? பொன்னம்பலத்தை கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சம்பளமாக்கியோ அதை கொடுத்து உடனே வெளியே அனுப்பு. வாடிங்க. யாரவன்? தெரியாது. தெரியாதா? உனக்கு தெரியாம அப்படி இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? யோசிக்க வேண்டிய நேரத்துல சிரிச்சுட்டு இப்ப பதில் சொல்ல வேண்டிய நேரத்துல அழற. உன் சொந்த ஊர் அது? மானாமதுரை. அது நான் உனக்கு சொல்லி கொடுத்த ஊரோட பேரு. உனக்குன்னு ஒரு சொந்த ஊர் இருக்குல்ல, அது எந்த ஊர்? சிலுக்குவார்பட்டி. சிலுக்குவார்பட்டிய? நீ பொட்டி படுக்கையோட தயாராரு, நான் வண்டியோட வரேன். அவர் கூட போக முடிவு பண்ணிட்டியா? எல்லாரும் கேட்டாங்கல்ல, நான் தான் காரணம் சொல்லக்கூடாது. கண்ணா, என்னடா சொல்ற? உண்மைதாம்மா சொல்றேன். தப்பு என் மேலதான். அம்மா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, அவர் கூப்பிடாரே. நான் இப்போ உங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. பயப்படாதம்மா, நானே அப்பாட்டு சொல்லிடுறேன். இத அவர்கிட்ட எப்படிடா சொல்ல போற? அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீ படிக்கிற, மன்னிச்சேன். எந்த வேலைக்கும் போறேன், மன்னிச்சேன். நான் நினைச்சபடி ஒரு அணு கூட வளரல, மன்னிச்சேன். ஏன் அதனால பாதிக்கப்பட போறேன்? அந்த பொண்ணை
நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். வெக்கமா இல்ல? எனக்கு பிறந்தவன் எங்கிருந்து வந்த ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் சொல்றேன். இது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா நடக்க போற உன் தங்கையோட கல்யாணத்துக்கு இந்த அவமானத்தை அன்பளிப்பா கொடுக்க போறியா? தங்கச்சிக்கு அப்பா அம்மா இருக்கு, சொத்து சுகம் இருக்கு. ஆனா செல்லத்துக்கு யாருமே இல்ல. இந்த நிலைமையில அவளுக்கு நான் தானே ஆதரவு. பயமுற நீ எந்த முடிவுக்கு வேணா இருப்போம். அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. நடக்க போற என் மகளுடைய கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் எனக்கு அக்கறை. அன்னைக்கு உன் தங்கச்சியை பத்தி அவ்வளவு பறிஞ்சு பேசுறேன். அது உண்மையா இருந்தா, அவன் மேல உனக்கு பாசம் இருந்தா, அவளோட நல்வாழ்வுல உண்மையிலே உனக்கு கண்டுகிட்டு இருக்கேன். Get out. அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ண வேணாமா? ஆனா சாப விட வேணாம்னு சொல்லுமா? என்ன இங்க வந்து நிக்கிற? அங்க எல்லாரும் உன்னை தேடுறாங்கல்ல, அந்த ஜட்ஜி பொண்டாட்டி உன்னை கூப்பிடா. போ. என்னது? அண்ணே, அண்ணே, பொதுப்பந்தி ஆரம்பிச்சாச்சு. நம்ம அநாத பள்ளிக்கூடத்து பசங்க கூட சாப்பிட வந்திருக்காங்க. நீங்க வந்து விசாரிச்சா நல்லா இருக்கும். கை காயுது. ஏமா ரசம் இல்ல? குயிலே குயிலே, தண்ணி வச்சதை நானே காட்டி குத்துரும் போல இருக்கு. கிளியே சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஏன் நான் உங்ககிட்ட விளையாட கூடாதா? நம்மள விளையாடுன சின்ன பாப்பா, நம்மள அறிவாளி பெரிய கையல். ஆமா ஆமா, மோகம் 30 நாள், ஆசை 60 நாளும் சொல்லுவாங்க. இன்னைக்கு 65வது நாள். ஆளை விடு. ஆமா, என்ன ஒரு மாதிரி நாத்தம் அடிக்குது? எலி செத்து போயிருக்கோம். அது இல்ல,
பாட்டில் நாத்த மாதிரி. பினாயில் பாட்டிலோ? அதெல்லாம் இல்ல. உங்க அப்பா வச்சிருந்த பாட்டில் இருந்து இப்படித்தான் நாத்தம் அடிச்சது. நீங்க குடிச்சிருக்கீங்களா? போய் சொல்லாதீங்க. நீங்க குடிச்சிருக்கீங்க. குடிச்சேன். விஷம். விஷம் குடிச்சீங்களா? ஐயோ, என்னங்க விஷம் குடிச்சிட்டு. விஷம் குடிக்கலன்னு கடைக்கு போனேன். ஓ மூஞ்சி ஞாபகத்துக்கு வந்து பக்கத்து கடையில இதை குடிச்சு வந்துட்டேன். ஏன் குடிச்சீங்க? இத நீ முதல்லயே கேட்டிருக்கணும். என் கூட பிறந்த தங்கச்சி கல்யாணம். கூட பிறக்காத எவனோ கல்யாணத்துக்கு சூட்டு போட்டு வந்துக்கிறான். என்ன கூப்பிடல. அறையாத வீட்டுக்கு நுழையாத சம்பந்தினா. ஆனா நான் நுழைஞ்சேன். ஏன்? தங்கச்சி பாஸ். எனக்கு எவ்வளவு கவலை இருக்கும். குடிச்சா கவலை எல்லாம் போயிடுமா? மொத்தமா போவாது, இன்ஸ்டால்மெண்ட்ல போயிடும். சரி சரி, இன்னைக்கு குடிச்சது போதும். இனிமே குடிக்கவே கூடாது. இனிமே நான் ஏன் குடிக்கணும்? கல்யாணம் ஆயிடுச்சு. சத்தியமா நாளைல இருந்து நான் குடிக்கவே மாட்டேன். நீ தூங்குமா?